நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸ்க்ரீன் ஃபுல்லா நம்பர்ஸு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், கால் இருக்கும், புட் இருக்கும். ஆனா மைண்ட்ல ஒரே ஒரு தாட் தான் ஓடும். இதில நான் எத கிளிக் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் வரும் கடவுளேன்னு. ஆனா ஹானஸ்ட்டா மோஸ்ட் பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்லாம் இருக்காது. அதுக்கு வந்து தப்பான ஸ்டாக்கோ, இல்ல தப்பான டைரக்ஷன சூஸ் பண்ணிட்டோமோலாம் கிடையாது. தப்பான ஸ்ட்ரைக்க தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல அந்த ஸ்ட்ரைக்க எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத நான் தெளிவா கிளியர் பண்ண போறேன். ஸோ இந்த எபிசோடோட எண்டிங்ல நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா என்ன? ஐடிஎம்னா என்ன? ஏடிஎம்னா என்ன? ஓடிஎம்னா என்ன? அண்ட் இத வச்சு எப்படி நீங்க ஸ்ட்ரைக் செலக்ஷன கரெக்ட்டா பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி தான் இந்த எபிசோட். ஸோ இது பிகினர்ஸ்க்காக. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும்னா வந்து சார்ட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எபிசோட் 1 போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ எப்படி லாஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் 2 போட்டிருக்கேன். அண்ட் எபிசோட் 3ல வந்து இந்த ஆப்ஷன் செயினை பற்றியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்காதவங்க அதையும் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் ஆப்ஷன் வாங்கும்போது ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு மெயின் கன்ஃபியூஷனுக்கு தான் ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஐடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன, ஏடிஎம்னா என்ன, சரியா? ஸோ ஐடிஎம்னா என்ன, ஏடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன? ஸோ இதுதான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஸ்ட்ரைக் பொசிஷனை நல்லாவே கேதர் பண்ணிக்கலாம். ஐடிஎம்னா இன் த மணி, ஏடிஎம்னா அட் த மணி, ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிஃப்டி 50யோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சரியா? நான் இங்கே பக்கத்தில் சைடில் இருக்க ஆப்ஷன் செயினை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போது இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25,693 ரூபா 70 பைசா, சரியா? ஸோ இதை மட்டும் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதில் இதுக்கு மேலே 2 இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ மேலேனா இப்போது 693 ரூபா 700 ரூபாயாகவும் ஆகலாம், 750 ரூபாயாகவும் ஆகலாம். அதே 693 ரூபான்றது கம்மியாகவும் 650ஆகவும் ஆகலாம், 600ஆகவும் ஆகலாம். நம்ம இப்போது எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை மட்டும்தான். ஸோ மேலே ஒரு 2ஐயும் கீழே ஒரு 2ஐயும் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இது கரண்ட் ப்ரைஸு, அதாவது பேஸ் ப்ரைஸு, அதுக்கு கீழே இருக்கிற 2ம், தென் மேலே இருக்கிற 2ம், இதை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நான் இப்போ கால் மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே தான் கால், சரியா? ஸோ இந்த இது கரெக்டாக பேஸ் ப்ரைஸில் இருக்குல்ல, அதுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது, சரியா? வேல்யூவே கிடையாது. ஸோ இது கால். நீங்கள் காலை மட்டும் பாருங்கள், சரியா? கால் ஆப்ஷன், இதுதான் கால் ஆப்ஷன். கால் இருக்குது பற்றியா? கால். ஸோ இங்கே காலில் நான் இதை எப்படி சொல்லுவேன்னா வந்து இது பேஸு, இது கரண்ட் ப்ரைஸு. நான் இதை 25,650 கால், ஓகேவா? ஸோ தட் இஸ் 25,650 கால், அதாவது 25,600 கால், அல்லது 25,700 கால், 25,750 கால். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து இது கரண்ட் ப்ரைஸு, இது அதை விட கீழே இருக்க 2 ப்ரைஸு, மேலே இருக்க 2 ப்ரைஸு, சரியா? இதில் வேல்யூ அதிகம் எதுக்கு அதிகம், வேல்யூ எதுக்கு கம்மி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், சரியா? நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க. நீங்கள் ஒரு வீடை வாங்க போகிறீங்க. அப்போது பில்டர் வந்து உங்களுக்கு ஒரு 3 வெரைட்டி கொடுக்குறாங்க, சரியா? 3 ஆப்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற வீடு, சரியா? ஆல்ரெடி ரெடியாக பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கு, நீங்கள் போனதும் ஸ்டே பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இதுக்கு வந்து இந்த வீடு ரெடியாக இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியா? ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி தான், ஏன்னா வீடு ஆல்ரெடி கட்டியாச்சு. இதே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு வீடை கட்டுறாரு,
அப்போ அங்க வந்து அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு மீடியமா தான் இருக்கும். அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ, ஆனா வந்து ரிஸ்க்கும் அதே மாரி மீடியம் தான். ஆனா ஏன்னா பாதி கட்டி முடிச்சுட்டாங்க. இதே அதே புரோக்கர் உங்ககிட்ட ஒரு எம்ப்டி லேண்ட காமிச்சு, "நீங்க அட்வான்ஸ் குடுங்க. இங்க தான் நாங்க வீடு கட்டப் போறோம்." அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்க குடுக்குற அட்வான்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அட்வான்ஸ் வந்து லோ தான். ஆனா ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவன் கட்டுவானா, கட்ட மாட்டானான்னே தெரியாது. ஸோ, இந்த 3த்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இத தான் நான் வந்து இந்த மணி ஆஃப் ஆன் அட் த மணி, அவுட் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ எப்படின்னா, ஸோ இந்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஹவுஸ் இருக்குல்ல. ஸோ ஹவுஸ் ஹவுஸ் வந்து இந்த மணி, கட்டிட்டு இருக்கிறது வந்து அட் த மணி, எம்ப்டியா இருக்க லேண்ட் தான் வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்க இத தாண்டி தான் இது இருக்கு. ஸோ, இதுதான் இந்த மணி. ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு. இது அட் த மணி, இது அவுட் ஆஃப் த மணி. ஸோ, இதே தான் நம்மளோட ஆப்ஷன் செயின்லயும் அதே தான் வரும். சரியா? இப்போ நம்மளோட சார்ட்டுக்கு வருவோம். சார்ட்ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 25,693 அப்படின்றது தான் பேஸ் பிரைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. மார்க்கெட் பிரைஸும் இதுதான். ஸோ, அதுக்கு கீழ இருக்கு பார்த்தீங்களா? ரூ. 25,650. ஸோ, இதுதான். இது ஆல்ரெடி ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் இதில வந்து இருக்குல்ல. இது ஆல்ரெடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும். சரியா? அப்போ இது வந்து இந்த மணி அப்படின்னு அர்த்தம். இந்த மணி. ஸோ, அப்போ இது ஆல்ரெடி ஆப்ஷன்லாம் தாண்டி வந்திருக்கிறதுனால, நான் இத என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த மணி. சரியா? ஸோ, ரூ. 25,650 நான் இந்த மணின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து கரண்ட்ல மார்க்கெட்ல இருக்கிறது 25,693. அது வந்து இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கும். ஸோ, இது இந்த மணி. அதுக்குள்ள இருக்கிற மணி. இதே அட் த மணினா கரெக்ட்டா மார்க்கெட் இதில இருக்குல்ல, கரண்ட் பிரைஸ்ல. ஸோ, அதுதான் அட் த மணி. இதில எனக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற வீடு மாரி. சரியா? இதே அதுக்கு மேல இருக்குல்ல, ரூ. 25,700. ஓகேவா? ஸோ, இது வந்து அ மார்க்கெட் இந்த பிரைஸ்க்கு இன்னும் இந்த மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ தொடவே இல்ல. ஸோ, இது வந்து கட்டாம இருக்கிற ஒரு லேண்ட் மாரி. ஸோ, அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ, இது வந்து இனிமேல் வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். ஸோ ஸோ இதுதான் அவுட் ஆஃப் த மணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா, இது ஆல்ரெடி தாண்டி வந்துடுச்சு. 650. 693ன்றது நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். 700ன்றது அவுட் ஆஃப் த மணி, ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ நம்மளோட இதுக்கு வந்துருவோம். பிரீமியம பாருங்களேன். பிரீமியம்னா என்னது? நம்ம எவ்வளோ கட்டி அதுக்குள்ள போவோம் அப்படின்றது தான் பிரீமியம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மணி அப்படின்றது எல்லாத்துக்குமே பிரீமியம் அதிகமா இருக்கு. இப்போ நான் 650ன்னு ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குனோம்னா, ரூ. 116 நான் குடுக்கணும். அதே 25,600ன்னா ரூ. 145ன்னு குடுக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த மணில வருது. இந்த மணி ஆல்ரெடி இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ரொம்ப சேஃபஸ்ட் சைடு. ஒரு கட்டி முடிச்ச வீடு மாரி. இதெல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கு. ஸோ, இதுல இருக்கிற கால் பிரைஸ்ல இருக்க பிரீமியம் எல்லாமே வந்து அ ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இது கண்ணுக்கே வராத தூரத்த இங்க பாருங்களேன். அவுட் ஆஃப் த மணி. ஸோ, இங்க எல்லாமே வந்து பிரீமியம் அதிகமா தான் இருக்கும். இப்போ பிகினர்ஸ் மோஸ்ட்டா செய்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அவுட் ஆஃப் த மணில இருக்கிற பிரீமியம்ல இருக்கிறத தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ, சீப்பா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சேஃபா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ, இந்த மாரி இடத்துல இருக்கிறது தான் சேஃப். ஏன்னா, இத தாண்டி வந்திருக்கு. ஸோ, மறுபடியும் இந்த இடத்துக்கு வர அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசன் ரொம்ப சிம்பிள். சரியா? நீங்க கால்ல அதிகமா வாங்குனாலும் சரி, கம்மியா வாங்குனாலும் சரி, டைம் போயிட்டே இருக்கும். டைம் போக, போக, போக பிரீமியம் மெல்ட் ஆகும். சப்போஸ் நான் ரூ. 700 வாங்குறேன். அது அப்படியே நிக்குது. பிரீமியம் மெல்ட் ஆயிட்டே இருக்கும். கம்மியாயிட்டே இருக்கும். அண்ட் மார்க்கெட் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். அதோட டைம் ஸ்லாட் முடிஞ்சதும். அப்போ அது கடைசி வரைக்கும் இந்த இடத்துல ரீச் பண்ணலாம். என்னோட பிரீமியம் வேஸ்ட்டு. ஆனா இதுனா ஆல்ரெடி அந்த இத தொட்டிருக்கு. ஸோ மைட் பி ஃப்ளக்சுவேட் ஆகி நமக்கு அதோட இது கிடைக்கும். ஸோ சேம் தான். ஈவன் ஒரு 10 பாயிண்ட் மூவ் பண்ணாலும், நமக்கு வந்து
வேல்யூ வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஸோ பிகினரா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து, ஒண்ணு அட் த மனில வாங்கலாம். அல்லது இன் த மனில வாங்கலாம். இதுதான் நம்மளோட பெட்டர் ஆப்ஷன். ஓடிஎம் சீப்பா தான் இருக்கும். அவுட் ஆஃப் த மனி. ஆனா நீங்க இதுல வாங்கக்கூடாது. பிகாஸ் அதுல ரீச்சும் ஆகலாம், ரீச் ஆகாமலும் போகலாம். சேம் லாஜிக் தான். நீங்க காலுக்கு இந்த இதே லாஜிக் தான். அதே மாரி புட்டுக்கும் சேம் லாஜிக் தான். எந்த ஒரு கான்செப்ட் சேஞ்சும் இல்ல. ஸோ மறக்கவே மறக்காதீங்க. ஐடிஎம்னா ரெடியான வீடு, ஏடிஎம்னா கட்டிட்டு இருக்க வீடு, ஓடிஎம்னா எம்ப்டியான வீடு, எம்ப்டியான லேண்ட். ஸோ சீப்பா இருந்தாலும் ரிஸ்க் அங்க அதிகம், ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்றது, லாஸ் எப்படி கால்குலேட் பண்றது, பிரேக் ஈவன்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.